1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பாருங்க, ஆண்டவர் அருவருக்கிற வெறுக்கிற ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு நாம் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். ஹல்லேலூயா. அந்த 6 காரியங்கள் என்ன? அவர் அருவருக்கிற 7 காரியங்கள். இந்த நீதிமொழிகளை எழுதின அந்த நடை, தமிழ் நடை ரொம்ப வித்தியாசமான ஒரு நடை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவர் ஒரு காரியத்தை வெறுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்கள் நானும் வெறுக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை அருவருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அந்த காரியத்தை அருவருக்க வேண்டும். முதலாவது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை அவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவரை விரல் நீட்டி குற்றப்படுத்துவதற்கு ஒருவராலும் கூடாது இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அவரை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவருடைய வாயின் வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று பார்த்தார்கள். ஆனால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு குற்றமும் செய்யாத தேவனை தான் நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்காகவே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்படி என்றால் அவர் அசுத்தத்தை எள்ளளவும் விரும்புகிற தேவன் அல்ல, பாவத்தை அருவருக்கிற தேவன். முதலாவது அவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியம் என்ன? அந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவை யாவன மேட்டிமையான கண். ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற முதல் காரியம் மேட்டிமையான கண். இந்த கண்ணை குறித்து வேதத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. கண், முதல் பாவம் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள வருவதற்கு 5 புலன்களிலே மிகவும் முக்கியமான புலனாகிய அந்த கண்ணு தான் காரணமாக இருந்தது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பழம் பார்வைக்கு அழகாகவும் இச்சிப்பதற்கு கூடிய ஒரு தன்மை உடையதாகவும் இருந்ததாம், இச்சிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அந்த கண் பார்வை தான் அவளை முதலாவது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கொண்டு போய்விட்டது. கண் நமக்கு ரொம்ப டேஞ்சர். பைபிள் சொல்லுது, நீங்க குருடரா இருந்தா உங்கள்கிட்ட பாவம் இருக்காதுன்னு இயேசு சொன்னார்ல. ஆமா, நீங்க காண்கிறோம் என்று சொல்றதுனால தான் நீங்க பாவம் செய்றீங்க. நம்முடைய கண் மிகவும் முக்கியமானது. கண் சரீரத்தின் விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கண் ஆண்டவர் எதற்காக உருவாக்கி இருக்கிறாரோ அதற்கு பயன்படுத்தாமல் இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியத்திற்கு நம்முடைய கண்ணை நம்ம பயன்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். மேட்டிமையான கண். சில உதாரணங்களை வேதத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் நரரின் மேட்டிமையான கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீயோன் குமாரத்திகளை குறித்து சொல்லுகிறது. இந்த சீயோன் குமாரத்திகள் யார்?
ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் விரும்புகிற அந்த சீயோனிலே வாழுகிற அந்த குமாரத்திகள், அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, சீயோன் குமாரத்திகளுடைய கண்களால் அவர்கள் மருட்டி பார்க்கிறார்களாம். இந்த மன மேட்டிமையான கண் உடையவர்களுடைய இருதயம் முதலாவது மற்றவர்களை மதிக்காது. சக மனிதர்களை, உடன் ஊழியர்கள் அல்லது உடன் சகோதரர்கள், உடன் விசுவாசி என்கிற அந்த மதிப்பு கூட அது கொடுக்காது. மற்றவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாக அது காணப்படும். மற்றவர்களை இழிவாகவும் தாழ்வாகவும் பார்க்கக்கூடிய ஒரு கண், அதுதான் அந்த மருட்டி பார்ப்பது, ஏளனமாக பார்ப்பது. சக மனிதர்களை, மற்றவங்களை நம்ம கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நேசிக்க வேண்டியது அவசியம், மற்றவர்களை மதிக்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, என்னை காட்டிலும் மற்றவர்களை நான் உயர்வாக நினைக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அந்த உயர்வான எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாரையும் தாழ்வாக நம்ம பார்க்கவே மாட்டோம். மேட்டிமையான கண். பைபிள்ல லோத்துவை பாருங்கள். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் தகராறு வந்துச்சு. ஆபிரகாம் நாம் சகோதரர், நமக்குள்ள சண்டை வேண்டாம், பிரிவினை வேண்டாம், நமக்குள்ள கசப்பு வேண்டாம், இதோ முழு உலகம் நமக்கு முன்னாடி இருக்கிறது, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன். ஒரு அருமையான சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு மனிதனாக அங்க ஆபிரகாம் பேசுகிறார். ஆனால் லோத்து பாருங்க, வயதில் குறைந்தவன், அழைக்கப்பட்டவன் கூட வந்து ஒட்டி கொண்டவன் தான். ஆனால் இந்த ஆபிரகாம், நீங்க பெரியவங்க, நீங்க முதலாவது செலக்ட் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நீங்க செலக்ட் பண்ண பிறகு நீங்க விடுறத நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிற அந்த மனப்பக்குவம் அவனுக்கு வராமல் அவன் கண்ணை ஏறிட்டு பார்த்து, அந்த பகுதி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது என்று அறிந்து அதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த தெரிந்து கொண்ட அந்த சூழ்நிலையை பாருங்கள், அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கண்ணியாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. மேட்டிமையான கண் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. பைபிள் சொல்லுது, அழிவுக்கு முன்னாடி என்ன இருக்குமா? மனமேட்டிமை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, ஆனால் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இன்னைக்கு ஒரு மனிதன் விழுந்து போகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அந்த மனமேட்டிமை காணப்படுகிறது. லூசிபர் மனிதனை ஈனப்படுத்தினவன், அழிவுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தக்கூடியவன். இந்த லூசிபரை குறித்து நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 to 19 வசனங்கள் வரைக்கும் அவனுடைய அழகை குறித்த ஒரு வர்ணிப்பு வேதம் சொல்லுகிறது. அவன் உண்டாக்கப்பட்ட பொழுதே மிகவும் நேர்த்தியாக அவன் உண்டாக்கப்பட்டானா, பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கேரூப் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தன்னுடைய சட்டையை அடிக்கும் பொழுது 21 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அந்த இனிமையான இசை கேட்குமா. அவ்வளவு அழகாக உருவாக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ள மேட்டிமை வந்ததுனாலே அவன் அகால பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, இந்த மேட்டிமையான காரியம் வருவதற்கு காரணம் என்ன? சில பாயிண்ட் மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, அழகினால் மேட்டிமை வருகிறது. ஒருவர் தான் அழகாக இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணம் வந்தாலே மற்றவர்களை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்கல்ல. அழகினால், லூசிபரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, உன் அழகினால் நீ விழுந்து போனாய். அழகா இருக்கிற ரொம்ப ஜாக்கிரதையா தான்
இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 26:16 நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தான் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும்படி மனமேட்டிமையாக மாறிவிட்டானாம். ஆரம்பத்தில் ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். ஆனால் தன்னுடைய ராஜ்யபாரம் பலப்பட்ட பொழுது, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணாரா. கோபுரங்களை கட்டினான், கோட்டைகளை கட்டினான், எல்லாவற்றையும் அவன் பலப்படுத்தினான். வேளாண்மை பிரியனாக இருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினான் ஆண்டவர். தான் ராஜ்யத்திலே பலப்பட ஆண்டவரை விட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போயிட்டு, இங்க வேதம் 16 சொல்லுகிறது, உசியா தான் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும்படி மனமேட்டிமையாக மாறிவிட்டான். பொதுவாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் ஆண்டவரை ரொம்ப உறுதியாக பற்றி கொள்வார்கள். ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையே மாறிவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இது. மனமேட்டிமையான கண் அருவருக்கிற காரியம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:6 நம்ம வாசிக்கும் பொழுதும், திருப்தியான பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மனமேட்டிமையாக மாறிவிட்டார்களாம். திருப்தியான பின்பு, சில நேரங்களில் நமக்கு ஆகார திருப்தி, அளவுக்கு மிஞ்சிய பணங்கள், அளவுக்கு மிஞ்சிய வசதிகள், வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிற வேளையிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் பணம் நமக்கு அளவுக்கு மிஞ்சி வரும் பொழுது நம்மை உயர்த்தின ஆண்டவரை கூட இன்றைக்கு மறந்து போகக்கூடிய சூழ்நிலையும் மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் வெறுக்கிற, ஆண்டவர் அருவருக்கிற இந்த மனமேட்டிமையான கண்ணுக்கு நாம் இடம் அளிக்காமல் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த மனமேட்டிமை யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குதோ அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். 2வது, அதே 17 சொல்லுகிறது, பொய் நாவு ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு காரியம். அதை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். பொய் நாவு. பொய்யை பற்றி பைபிள்ல நிறைய இருக்குதா? பொதுவாக நம்ம பேசும் பொழுது வெள்ளை பொய், பச்சை பொய் அப்படின்லாம் நம்ம பேசுவது உண்டு இல்ல? ஆமா. சில பொய்கள் மற்றவர்களை பாதிக்காது, சில பொய் டைரக்டா மற்றவர்களை பாதிக்கும். மற்றவர்களை பாதித்தாலும் அது பொய் தான், மற்றவர்களை பாதிக்காமல் போனாலும் பொய் தான். இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலகட்டங்களில் மொபைல் போன், செல்போன் நம்ம பொய் சொல்வதற்கு ஏற்ற ஒரு உபகரணமா இருக்குதா இல்லையா? ஒரு நாள் பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் போன்ல பேசுறார், மச்சான் பஸ் ஊர்ந்து ஊர்ந்து வருதான், டிராபிக் ஜாமா இருக்குடா, ஆனா பஸ் தாராளமா போயிட்டு இருக்கு, ஸ்பீடா போயிட்டு இருக்குது. ஆனா இவர் சொல்றது எப்படி சொல்றாரு, மச்சான் வண்டி ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்குதான். இன்றைக்கு பொய் சொல்வதற்கு மனிதருக்கு பயமும் இல்லை. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மை பேசுவதற்கு பலன் இல்லை. உண்மை பேசுவதற்கு பலன் இல்லை. தப்பா நினைச்சிருவாங்களோ, லேட்டா அசிங்கமா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். அந்த மன தைரியம் நமக்கு வேண்டும். பொய் நாவை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். பலர் சொல்லுவாங்க, அட்வொகேட் தொழிலில் நம்ம பொய் சொல்லாமலாம் இருக்கவே முடியாது பிரதர். வியாபாரம் பண்ணுவதில் பொய் சொல்லாம இருக்கவே முடியாது. பொய் சொல்லலைன்னா வியாபாரம் பண்ண முடியாது. நிறைய பேர் தெரியும், அட்வொகேட்ஸ் தெரியும், தவறான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா அந்த கேசஸை எடுக்கவே மாட்டாங்க. உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடுவார்கள். பொதுவாக அட்வொகேட்டை யாரும் மறைக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லிடுவாங்கல்ல. ஆமா, நான் தான் இதை பண்ணேன், ஆனா எனக்கு எப்படியாவது இதுல இருந்து நீங்க காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள், அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரியும், ஒருவேளை அவர்கள்
ஆகா ஓஹோன்னு சம்பாதிக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். வியாபாரிகள் உண்மையாக வியாபாரம் குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு சின்ன மார்ஜின் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள் உண்டு. ஆகவே உண்மை ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த உண்மை உள்ள மோசேக்காக ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வைராக்கியமாக செயல்படுகிறார். உண்மை உள்ளவர்கள் ஆவிக்குரிய பலன் உள்ளவர்கள். இந்த அரசாங்கத்தில் பணி செய்கிறவங்க லஞ்சம் வாங்காம உண்மையாக இருக்கிறவர்களை பார்த்தா மற்றவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுவார்கள். உண்மையாக இருப்போம். நம்முடைய பணியில, நம்ம செய்கிற வேலைகளில உண்மையாக இருப்போம். சில நேரங்களில் நம்ம பொய் பேசி சம்பாதிப்பதை காட்டிலும் உண்மை பேசி நஷ்டமடையது எவ்வளவோ மேல். பைபிள் சொல்லுது, பொய் பேசுறவங்க சாவை விரும்புகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்குமா. அப்படின்னா அவங்க பொய் பேசி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் சாவை விடுகிற சுவாசம் என்ன எப்படி போகும்? சாவும்போது பார்த்துருக்கீங்களா? போயிடும், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த ஒரு விக்கல் வருது பார்த்தீங்களா, அப்படி கண் தட்டி முழிக்க முன்னாடி எல்லாம் போயிடும். நம்ம அரசியலில் எத்தனை பேர் உதாரணங்களை பார்த்துருக்கோம்ல, கோடியா சம்பாதிச்சவங்க இல்லை, ஆமாம், உலகத்தெல்லாம் அடித்து உரலில் போட்டவங்கெல்லாம் சித்தம் பிறகு என்ன நிலைமை நமக்கு தெரியும்ல. ஆனாலும் அவர்களை பின்பற்றுபவர்கள் மீண்டும் அதே பணத்திற்காகவும் பொய்யும் புரட்டும் செய்கிறவர்களை தான் இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பொய் நாவுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த வசனத்துல வாசிக்கிறோம், குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. மனுஷனுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த பூமியிலே மனுஷ இரத்தம் சிந்தப்படுவது அது சாபத்தை கொண்டு வருகிறது. மனுஷ ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாது. மிருகம் பறவைகளுடைய ரத்தமே அதனுடைய உயிராய் இருப்பதனால ரத்தத்தோடு நீ புசிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஏனென்றால் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ மனுஷ ரத்தம் அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் உருவாக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுவதை ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களை கொலை செய்து அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்படுவது இன்றைக்கு சகஜமாக மாறிவிட்டது. நம்ம ஜெபத்துல மெர்வின் சொன்னதை போல இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கிற ஒரு கலாச்சாரம் பெருகிக் கொண்டே வருகிறது. அவன் என்ன தப்பு பண்ணான் கூலிப்படைக்கு தெரியாது. இவன் பணத்தை வாங்கினா அதுக்காக ஒரு இன்னொருத்தனை குற்றமற்றவனை கொலை செய்துட்டு போயிடுறாங்க. பைபிள் சொல்லுது, காலத்துக்கு முன்பதாக சாகிற, ரத்தம் சிந்தி சாகிற ஒவ்வொரு ஆத்துமாவுடைய அந்த உயிரும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்குமா, ஆண்டவரே எங்க ரத்தத்திற்காக என்னைக்கு பழி வாங்குவீங்க, எங்க ரத்தத்துக்காக என்னைக்கு நியாயம் செய்வீர் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சிக்கிட்டே இருக்குமா. இன்னும் கொஞ்சம் காலம் இரு, இன்னும் கொஞ்சம் காலம் அமைதியா இரு என்று அதற்கு சொல்லப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இந்த குற்றமற்றோட ரத்தம் சிந்தப்படும் பொழுது என்னென்ன சாபங்கள் வருகிறது என்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விடுகிறான். அந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்க, ஆபேல் தன்னுடைய விளைச்சல்ல இருந்து, தான் மேய்த்த ஆடுகளில் இருந்து கொளுத்தவைகளை ஆண்டவருக்காக அவன் பலியிடுகிறான். காயினும் தன்னுடைய விவசாயத்திலிருந்து விளைந்த பொருட்களை கொண்டு வந்து அவன் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். இதுல அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். குற்றமற்ற ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறது.
காயினுடைய தண்டனை, காயினுக்கு கிடைத்த தண்டனை என்ன? தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமி தன் பலனை உனக்கு கொடாது, அது ஒரு சாபம். 3வது பார்த்தீங்கன்னா அதே வசனத்துல நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். காயின் சொல்ற, எனக்கு கொடுத்த தண்டனை பெரியது ஆண்டவரே. ஆமா, பெரியதுதான். குற்றமற்ற மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. அப்படி என்றால் இன்னைக்கு நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை கொலை செய்து ரத்தம் சிந்தப்படுவது மட்டும்தான் கொலை என்று நினைக்கிறோமா? இன்றைக்கு வார்த்தையினால சக மனிதர்களை நாம் என்ன பண்ணி விடுகிறோம்? சாகடிச்சிடுறோம். சில இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தை அவர்களை கொண்டு போய் விடுகிறது. அதுவும் ஒரு விதத்துல கொலை தானே இல்ல? ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அப்படியே என் இருதயம் நொறுங்கிச்சுன்னு எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துதுன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலையும் நம்ம சில நேரங்கள்ல கொலை பண்ணிடுறோம். ஆமா, கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 4வதாக, சீக்கிரமாக நான் போகிறேன். 4வதாக அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். இந்த எல்லா காரியங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீர அவயவங்களினால நாம் செய்கிற காரியங்கள் தான். கண் நம்முடைய சரீர அவயவம் இல்லையா? ஆமா. நாவு நம்முடைய சரீர அவயவம். குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, கையினால நம்ம செய்கிற காரியங்கள் நம்முடைய சரீரத்தின் அவயவம். இங்க 4வது துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். ஒரு VBS பாட்டு ஒன்று நம்மளுடைய இதில் நம்ம போட்டிருக்கோம். ரூமு போட்டு யோசிப்பானே சாத்தான், ரூட்டு போட்டு வலைய விரிக்க பார்ப்பான். இன்னைக்கு இன்னொரு மனிதனை வீழ்த்துவதற்காக சாத்தா வந்து உட்கார்ந்து ரூட்டு போடுறானோ போடலையோ, சாத்தா உட்கார்ந்து திட்டம் போடுறானோ போடலையோ, இன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக ஒரு மனிதன் இன்னைக்கு ரூமு போட்டு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் மாறிக்கொண்டே வருகிறது. அடுத்தவனை கெடுப்பதற்கு என்ன செய்யலாம், அடுத்தவனுடைய பிசினஸை கெடுப்பதற்கு என்ன செய்யலாம், அடுத்தவனுடைய வாழ்வை கெடுப்பதற்கு என்ன செய்யலாம், எதை பண்ணா அவனுடைய வாழ்க்கை கெடும், எதை பேசினா அவனுடைய ஜீவியம் கெடும். இன்றைக்கு உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்கிறது. அதைவே முழு நேர பணியாக செய்யக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னைக்கு நாம் அதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ராஜா அவனை உயர்த்துகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை தானியேலோடு கூட இருக்கிறது. தானியேல் ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்றி அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் மேலும் மேலும் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறார். இப்போ தரியு ராஜா ஆட்சிக்கு வந்து விட்டார். இந்த தானியேலை குறித்து கேள்விப்படுகிறார். 120 பிரதானிகள், தேசாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அந்த 120 பேருக்கும் 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அதுல தானியேல் விசேஷித்தவன். ஆனா இதை பார்த்த உடனே 120 தேசாதிபதிகளுக்கும் மற்ற பிரதானிகளுக்கும் இந்த தானியேல் மேல ஒரே பொறாமை. எப்படியாவது தானியேலை சிக்க வைத்து விட வேண்டும் சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து திட்டம் போடுறான். எல்லாரும் உட்கார்ந்து திட்டம் போடுறானுங்க. குற்றம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியா ஒன்னு யோசிக்கிறானுங்க, அவனுடைய தேவனுடைய விஷயத்துல தவிர வேற எதையும் அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லி அவங்க பிளான் பண்ணி பாருங்க. இந்த துர் ஆலோசனையை பிணைக்கிற ஒரு காரியம், ராஜாவை என்ன சொல்லி நம்ம மாட்ட வைக்கலாம், ராஜாட்ட எப்படி நம்ம கையெழுத்து வாங்கலாம், அதுல தானியேல் மட்டும் மாட்டணும், அப்படி உட்கார்ந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த துர் ஆலோசனையை பிணைத்து கடைசியா நமக்கு அந்த சம்பவம் தெரியும் இல்லையா? ஆமா, ராஜாட்ட போயிட்டு அந்த தாக்கீது கையெழுத்திடப்படுகிறது. 30 நாள் உம்மை தவிர ஒரு தெய்வத்தை ஆனாலும் சரி, ஒரு மனிதரிடம் ஆனாலும் சரி முறையிடக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் சிங்கத்தின் கெபிகளில் போடப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒருவேளை அந்த காரியத்துல தானியேலுக்கு ஒரு தோல்வி போல அங்க அவனுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது போல இருந்தது. ஆனால் முடிவு என்ன? ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டான். ஆனால் விளைவு, யாரு துர் ஆலோசனை கொடுத்து இந்த தானியேலை சிக்க வைத்தார்களோ, இதே தரியு ராஜா அவர்களை எல்லாத்தையும் குடும்பத்தோட கொண்டு வர சொல்றான். பொண்டாட்டி பிள்ளைகளோடு கூட அவங்கள தூக்கி உள்ள போட சொல்றான். அவனுடைய வாழ்க்கை அங்கேயே அழிந்து போய் விடுகிறது. ஹல்லேலூயா! விளைவு எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். வேதத்துல இந்த துர் ஆலோசனையை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில அழிவை வாங்கி கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். சிலரை சொல்லுகிறேன். எஸ்தருடைய வாழ்க்கையில அன்றைக்கு சூசான் அரண்மனையில் வாழ்ந்த ஆமான் யூதரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுகிறான். துர் ஆலோசனை நிமித்தமாக ராஜாவை கைவசப்படுத்தி எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். நடந்தது என்ன? எந்த தூக்கு மரத்துல இந்த மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தானோ அதிலேயே அவன் உயிர் போயிடுச்சு, அழிவை சந்தித்தான். சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் சில நேரம் நம்ம பாவமா நினைக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 133 வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 133 எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 133 ஒரு சகோதரருக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையில் அதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அந்த சங்கீத பகுதியை சொல்லுது பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுகிற ஒரு இடம் சகோதரத்துவம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிற இடம் சகோதரத்துவம். ஒரு ஜீவன் இருக்கிற இடம் சகோதரத்துவம். ஆனால் அந்த சகோதரத்துவத்தை கெடுப்பதற்காக ஒரு மனிதன் செயல்படுவான் என்றால் அவனோட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு அழிவை கட்டளையிடுவார். பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். யார் எந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயும் நம்மளால் ஒரு சண்டை உருவாகி விடவே கூடாது கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுமே வெளியே நாம் சண்டைக்கு காரணமானவர்களாக இருந்து விடக்கூடாது. உறவுகளில் பிரச்சனைகளுக்கு நம்ம காரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த பிரச்சனைகள் தீர்வு செய்வதற்கு, சமாதானம் பண்ணுவதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் நம்மளால் முடிந்த காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற அந்த சகோதரத்துவத்துக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஏனென்றால் சகோதரருக்குள்ள சண்டை போட்டுட்டு நம்ம என்னதான் போய் ஊழியம் செய்தாலும் ஆத்தும ஆதாயம் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நம்ம ஊழியம் செய்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் சகோதரருக்கு நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா, நமக்குள்ள அன்பின் ஐக்கியம் இல்லைன்னா, அந்த சகோதரத்துவம் இல்லைன்னா நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இங்கே இருக்கிற நாம் சகோதரர்களுக்குள்ள அன்பின் ஐக்கியத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை, சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் தான். நமக்குள்ள ஒரு நல்ல அன்பின் ஐக்கியம் இருக்க வேண்டும். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.